கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையை மாற்றும் 3 வார்த்தைகள்: அன்பு, மன்னிப்பு, இரட்சிப்பு. நம்ம இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அன்பு, மன்னிப்பு, இரட்சிப்பு இவை 3 கிறிஸ்தவத்தின் விசுவாசத்தினுடைய மையமாகும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அன்பு. அன்பு, தேவனுடைய அன்பு எப்படி இருக்கும்ன்று. தேவன் மனிதனை முதலில் நேசித்தார். மனுஷனார் நேசித்தார். அதுக்கு ஒரு வசனம் சொல்லுது, தேவன் உலகத்தை இப்படி நேசித்தார். யோவான் 3:16 சொல்லுது. என்னன்னா, இந்த அன்பு நிம்மதி இல்லாதது, நம்முடைய குறைகளை தாண்டி நேசிக்கிறது. அதாவது நீ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும், எப்படிப்பட்ட தப்பு பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குவார். நாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நாம் செய்த தப்பை ஆண்டவர்கிட்ட முழங்காலிட்டு, ஆண்டவரை நான் செய்த தப்பு மன்னிச்சிடுங்க, இனிமேல் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு திருப்பியும் சான்ஸை கொடுப்பார். அதுதான் அன்பு. அவருடைய அன்பு எங்கே இருக்கிறது? காக்கா குருவிடம் கூட அன்பு இருக்கிறது. கோழி தன் குஞ்சுகளிடம் அன்பு இருக்கிறது. அது மாதிரி இந்த உலகத்தில் அன்பு இல்லாதவன் எவனும் இல்லை. அன்பு இல்லைன்னா அவன் மனிதனே இல்லை. இரண்டாவது அன்புக்கு அடுத்தபடியாக மன்னிப்பு. மன்னிப்பு என்பது அன்பின் வெளிப்பாடு தான் மன்னிப்பு. நம்ம எவ்வளோ தண்டனை செஞ்சு அதை ஆண்டவர் மன்னிச்சு விடுறாரோ அது மன்னிப்பு. அன்பின் வெளிப்பாடோ மன்னிப்பு. நாம் வசனம் சொல்லுது, 1 யோவான் 19 சொல்லுது. 1 யோவானில் 1:9 சொல்லுது, நம் எண்ணங்கள் பாவங்கள் ஒப்புக்கொண்டால் அவை நம்மை மன்னிப்பார். மன்னிப்பு நம்மை குற்ற உணர்விலிருந்து விடுவிக்கிறது. நம்ம பாவங்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்குன்னா அவர் மன்னிச்சிடுவார். லாஸ்ட்டாக பார்க்குறது ரட்சிப்பு. ரட்சிப்பும் மன்னிப்பு மூலம்தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். மன்னிப்பின் மூலம் கிடைக்கும் தேவனுடைய பரிசு தான் ரட்சிப்பு. அது அப்போஸ்தலர் 16:31 சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவாய். அவரை விசுவாசித்தா நம்ம ரட்சிக்கப்படுவாய். இது நித்திய ஜீவனுக்கான வழி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசத்துடன் இருந்து அவருடைய வழியில் பின்பற்றி நம்பிக்கையுடன் ஞானஸ்தானம் எடுத்தால் நித்திய ஜீவன் என்ற